உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். இன்னைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு. ஏன் இந்த சிறு பிள்ளைகளை டார்கெட் பண்றாங்க? முக்கியமா சிறு பிள்ளைகள் அவங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. இதுல முக்கியமா என்ன பாலியல் தொந்தரவுன்னா, ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு. இந்த ஆண் வெறி பிடித்த இச்சையோடு கூட இருக்கிற ஆண்கள் சிறு பிள்ளைகளை, அதாவது ஆண் பிள்ளைகளை குறிவைத்து பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள். அதே போல பெண்களும் அதே போல செய்கிறார்கள். அதிகமான ஆண்கள் தான் செய்கிறார்கள். ஆனா பெண்களும் இப்படிப்பட்ட பாலியல் தொந்தரவு சிறு பிள்ளைகளுக்கு, அதே போல சிறு குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தொந்தரவு கொடுக்கிறார்கள். அவளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். இந்த பாலியத்துக்குரிய இச்சை நீ விலகியோடி. இன்னைக்கு அநேக இந்த பாலியல் தொந்தரவு செய்கிறார்கள். ஆண்களுக்கு செய்கிறார்கள், பெண்களுக்கு செய்கிறார்கள். எனக்கு நிறைய டிராவல்ல பாருங்க பாலியல் தொந்தரவு. ஒரு கூட்டமான இடத்துல பாலியல் தொந்தரவு. ஒரு தனி அறையிலே பாலியல் தொந்தரவு. எங்க பார்த்தாலும் இந்த பாலியல் தொந்தரவு. ஆணோடு ஆண் அவலட்சணம், பெண்ணோட பெண் அவலட்சணம். ஆண் திருமணம் பண்ணிக்கிறாங்க, இப்போ பெண்ணோட பெண்ணு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் லவ் ஜோடி மாதிரி திரிகிறாங்க. இச்சையில் ஈடுபடுறாங்க. அதுதான் இன்னைக்கு ஆண் பெரியவங்க ஆண் குழந்தைகளை வேட்டையாடுறாங்க. இந்த பெண்கள் பெண் பிள்ளைகளை வேட்டையாடுறாங்க. இச்சை, இந்த பாலியல் தொந்தரவு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண் எதிர்க்கிலே வளர்க்க வேண்டும். அதனால்தான் ஹாஸ்டல்லையோ மற்ற எந்த சொந்தக்கார வீட்டிலையோ வளர்க்கிறது கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்து விடுங்கள். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். மற்றவங்களை எப்படியோ தெரியல, நமக்கு நம்ம பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஆகினால் இப்படிப்பட்ட இந்த இச்சையின் ஆவிகள், அதுதான் வேதம் சொல்லுகிறது, இந்த இச்சையின் ஆவிகள், இச்சையோடு கூட இருக்கிற மனிதர்களை விட்டு விலகுங்கள். நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கணும். இப்படிப்பட்ட பொல்லாத இந்த பாலியல் தொந்தரவு கொடுக்கிற ஆவிகளை